Daily. Taste the Daily. ராயப்பேட்டை ஒய்எம்சி அரங்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் இஃப்தார் நோம்புக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணிக்கு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அரங்கத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களின் தொப்பி, வெள்ளை சட்டை, வெள்ளை லுங்கி அணிந்து அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னதாக நிகழ்ச்சி அரங்கத்திற்குள் செல்வதற்கு முன்பாக வெளியில் கூடியிருந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தவாறு அவர் உள்ளே சென்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராயப்பேட்டை ஒய்எம்சி அரங்கத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியின் அரசியல் செயல்பாடுகள் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கிறது. அது குறித்தான ஒரு காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த வகையில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ அரங்கத்தில் இஃப்தார் நோன்பு திறப்புக்கான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை முடிய செய்தியாளர் ஜெரி வழங்கலாம் கேட்கலாம். ஜெரி, முன்னதாக நிகழ்ச்சிக்கு அரங்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் நோக்கி கையசைத்தவாறு உள்ளே சென்றிருக்கிறார். மறுபுறம் ரசிகர்கள் உள்ளே அடித்து பிடித்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் எத்தனை நபர்கள் இதில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சரியாக நிர்வாகிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் என்று 3000 நபர்களுக்கு பாஸ் மற்றும் பத்திரிகை வழங்கி இங்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது. நிர்வாகிகள், இமாம்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என 3000 பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட தொண்டர்கள் உரிய அனுமதி சீட்டு இல்லாமலும் பத்திரிகை இல்லாமலும் இங்கே கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சரியாக 3000 நபர்களுக்கு உணவு தயார் செய்து 2500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த அரங்கத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக எப்படி இஸ்லாமிய முறைப்படி நோன்பு திறக்கும் நிகழ்வு நடக்குமோ அந்த முறைப்படி தரையில் அமர்ந்தவாறு இந்த நிகழ்வானது தயார் செய்யப்பட்டிருந்தது. அதன்படியே விஜயும் வெண்ணிற ஆடை அணிந்து வேஷ்டி சட்டை மற்றும் தொப்பி அணிந்து கொண்டு அரங்கத்திற்குள்ளே வந்திருக்கிறார். நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்றது. விஜய் வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த அரங்கம் நோன்பு திறப்பதற்காக தயார் நிலையில் இருந்தது. இருப்பினும் கூட விஜய் வருவதற்கு முன்னது வரைக்குமே இங்க பேரிகார்டு அமைத்து பவுன்சர்கள் உடன் இருந்து போலீசாருடன் பலத்த பாதுகாப்போடு வெளியாட்கள் உள்ளே வராமல் தான் இருந்தார்கள். விஜய் கார் உள்ளே நுழைந்த அந்த நேரத்துல தொண்டர்களும் கார் பின்னாடியே வந்ததால இந்த உள்ளே எங்களை அனுமதியுங்கள் என்று வேகமாக அந்த பேரிகார்டை தள்ளிக்கொண்டு இந்த அரங்கத்திற்குள்ளே நுழைய முயற்சித்தார்கள். அப்பொழுதுதான் இந்த கண்ணாடிகள், கதவுகள் எல்லாம் பெயர்ந்து விடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அழைப்பு விடுக்காத சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் என அனைவருமே இந்த ஒய்எம்சிஏ மைதானத்தின் அருகே நுழைந்ததால இங்க தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதே போல இந்த அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி சுற்றுவட்டார பகுதியில இங்க மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. அதனால் ஏற்கனவே இந்த பகுதியில மாலை நேரத்தில் அதிக போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். தற்பொழுது 120 மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்த நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் இந்த நோன்பு திறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியை தயார் செய்த இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 15 மஸ்ஜித்தினுடைய இமாம்கள் என பலதரப்பட்டோர் இங்க வாகனங்கள்ல வர்றதால இன்னும் மேலும் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில ஏற்பட்டதால காலையில் பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத அளவுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தற்போது இந்த 5:40 மணி என்பது பீக் அவர்ஸ் என்று கூறப்படும். இந்த பள்ளி கல்லூரிகளிலிருந்து நிறைவு பெற்று வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள், அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த சாலை முழுவதுமாகவே இந்த ஸ்தம்பித்து காணப்படும். தற்பொழுது இன்னும் கூடுதலாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் அவருடைய இல்லத்திலிருந்து அரங்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டார். சரியாக 6:24க்கு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒய்எம்சி அரங்கிற்குள்ள வந்தடைந்து விட்டார். இந்த நிகழ்வில மட்டன் பிரியாணி, சிக்கன் உள்ளிட்ட பொருட்கள் இங்க விருந்தளிக்கப்பட இருக்கிறது. அனைவரும் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். இந்த தொண்டர்கள் கூட 120 கட்சி மாவட்டத்திலிருந்து அழைப்பு விடுத்தவர்கள் கூட இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் இங்க அழைப்பு என்று அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் நோன்பு இருந்து இன்று இந்த இஃப்தாரில் நோன்பு திறப்பார்களோ அவர்களுக்கு மட்டுமே இங்க அனுமதி விடுக்கப்பட்டிருந்தது. இன்று முழு நாள் நோன்பு திறப்பதற்காக இங்கு காலையிலிருந்து நோன்பு இருந்தார். தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நோன்பு திறக்க இருக்கிறார்.
அதற்கான முழு ஏற்பாடுகள் தயார் நிலையில இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகளில் முதல் கட்சியாக இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தொப்பி, வெள்ளை சட்டை, வெள்ளை லுங்கி அணிந்து அங்கு வந்திருக்கிறார். அரங்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களை பார்த்து அவர் கையசைத்தவாறு சென்றிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல முதல் கட்சியாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கு. அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கம் ராயப்பேட்டை பகுதி, சென்னையின் மைய பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அது பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என, கூட்டத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? பொதுவாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிகழ்ச்சி என்றாலே போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய துபாய் பவுன்சர்கள் மற்றும் தனியார் பவுன்சர்கள் இருப்பார்கள். இந்த அரங்கத்தை 2 நாட்களுக்கு முன்னதாகவே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைய நாள் முழுவதும் இந்த அரங்கை சுற்றி நூற்றுக்கணக்கான பவுன்சர்கள் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்தார்கள். நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட பாஸ் சரியாக இருக்கிறதா, ஒரு மாவட்டத்திலிருந்து சரியாக 5 நிர்வாகிகள் மட்டும் வருகிறார்களா, அதுவும் அவர்கள் அந்த 5 நபர்களில் அனைவருமே முஸ்லிமா என்று சரிபார்த்த பின்னரே உள்ளே அரங்கிற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போல கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அழைப்புதல் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதி என்று கரார் காட்டி காலையிலிருந்தே சரிபார்த்து அவர்களை உள்ளே அனுமதித்திருந்தார்கள். காவல்துறை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட காவல்துறையினுடைய எண்ணிக்கையை விட 3-4 மடங்கு துபாய் பவுன்சனுடைய எண்ணிக்கை இருக்கும். இங்க முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். யாருக்கெல்லாம் அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே பொதுவாக அனுமதி அளிக்கப்படும். ஆனால் கடைசி நேரத்தில், இறுதி நேரத்தில் எப்பொழுதெல்லாம் விஜய் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தள்ளுமுள்ளு ஏற்படும். எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாலும் சரி, பேரிகார்டுகள் அமைத்திருந்தாலும் சரி, அனைத்தையும் உடைத்தெறிந்து விட்டு ரசிகர்கள் ஆரவாரமாக உள்ளே நுழைந்து விடுவார்கள். அப்படித்தான் இன்றும் நடைபெற்றது. போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பவுன்சர்கள் 3 அடுக்கில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கூட விஜய் அவர்களுடைய காரை மட்டும் அனுப்ப முடியாமல் ரசிகர்களும் சேர்த்து உள்ளே அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அந்த வகையில் தான் இந்த அரங்கத்தினுடைய நுழைவாயில் கண்ணாடிகளானது அதிகப்படியான நபர்கள் சூழ்ந்து கொண்டு உள்ளே செல்ல முயற்சி செய்ததனுடைய விளைவாக கதவு உடைந்து கண்ணாடி எல்லாம் தெரித்து பாஸ் வழங்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவர்களையும் தாண்டி தொண்டர்கள், ரசிகர்கள் என உள்ளே சென்று விட்டார்கள். பொதுவாகவே தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கிய நாளிலிருந்து இன்னும் அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள், தொண்டர்களாக மாறவில்லை என்ற குற்றச்சாட்டு பெருமளவும் இருந்து வருகிறது. திரைப்படங்கள் சண்டை இது போன்ற கல்லுமுள்ளுகளை பொறுத்தவரை இந்த சமூக ஊடகங்களில் கேலி கூட்டாக அவர்கள் விமர்சிக்கப்படுவார்கள். அப்படித்தான் சமகாலத்தில் விஜய் எப்பொழுதெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவரை பார்ப்பதற்காக முண்டியடித்துக் கொள்கிற அந்த காட்சிகளை சமூக ஊடகங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. அப்படித்தான் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலும் நடந்தேறி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்க தீயணைப்பு துறையிலிருந்து இங்க வாகனம் தயார் நிலையில இருக்குது. அதே போல இங்க ஏறத்தாழ 3000 பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெற்றாலோ அல்லது இந்த வெயிலில் காலையில் இருந்து பச்சை நீர் கூட அருந்தாமல் நோன்பு இருக்கக்கூடியவர்கள் மயங்கினோ அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில தனியார் ஆம்புலன்ஸ்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி இங்க மருத்துவ குழுவும் இங்க இருக்கிறார்கள். யாருக்காவது ஏதேனும் உடல்நல குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக முதலுதவி இருக்கிற களத்திலே செய்வதற்காக மருத்துவ குழுவும் இங்க தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல அங்காங்கே தண்ணீர் பாட்டில்களும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க 3000 பேர்கள் கழிவறைகளை பயன்படுத்துவதற்காக இங்க கழிப்பறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளுமே முழு வீச்சில் 2 நாட்களாக நடைபெற்று இன்று இறுதி கட்டமாக, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னதாக வரை இந்த அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றது. இறுதியாக இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக இஸ்லாமிய முறைப்படி தரையில் அமர்ந்தவாறு நோன்பு திறப்பதற்காக அந்த ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. பல இடங்கள்ல அரசியல் கூட்டங்கள்ல நாற்காலி மேசை அமைத்து அங்கே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். ஆனால் அது போன்று இல்லாமல் தரையில் அமர்ந்து வழக்கமான முறைப்படி விஜயும் இங்க வெண்ணிற ஆடை அணிந்து தொப்பி அணிந்து இங்க இந்த இஃப்தார் நோன்பினை துறக்க இருக்கிறார். அதுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. விஜய் அரங்கத்திற்குள்ளே வந்து விட்டார். அவருக்காக ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நோன்பு திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறந்த பிறகு
இங்கே நமாஸ் இருக்கிறது. அந்த பாரம்பரிய முறைப்படி இங்கே நமாஸ் ஓதிய பிறகு அவர் விஜய் இங்கிருந்து புறப்படுவார். விஜய் ஒருவேளை இங்க பேசினாலும் கூட அரசியல் சார்ந்த பேச்சுகள் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. Taste the Daily.